பணிவான வணக்கங்களை நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? அடுத்த பாட்டுக்கு போலாம் வாங்க. நன்றி நன்றி.
எல்லாரும் சந்தித்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி கொடுத்து தொண்டர்கள் நிர்வாகிகள் மேலான அன்பு தலைவர் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வருகின்ற 2026 நீங்கள் விரும்பும் மகத்தான கூட்டணிகளை நாம் அமைப்போம். அந்த கூட்டணி நிச்சயமாக நம்ம தொகுதியை முன்னேற்றுவார் என்று எல்லாருக்கும் நான் சொல்றேன். உறுதியாக தொகுதிக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறது என்பதை ஏற்கனவே நான் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். தேர்தல் நேரம் இல்லை, உங்களெல்லாம் சந்திக்கணும் தான் வந்திருக்கோம். காலையில நம்ம பேசுகிற மீட்டிங் உள்ளம் தேடி இல்லம் நாடி எந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரையும் தேடி வந்திருக்கிறோம். தலைவரும் வந்திருக்காரு, பிரதத்துல வராது. இலங்கை தமிழர்கள் நம்ம தலைவருக்கு கொடுத்த அந்த மக்களுக்கு தலைவர் சொல்லி எந்த தலைவருக்கும் இது நடந்ததில்லை. நம்ம தலைவருக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு பேரு. அதனாலதான் உங்களை எல்லாரையும் பார்க்கணும் சொல்லி அந்த பேர் கொண்டு வந்திருக்கோம். 25ஆம் தேதி தலைவர் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமா சிறப்பாக கொண்டாடுங்க. 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் வீட்டுக்கு ஆகுது. தலைமை பாருங்க. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாநாடு எல்லாரும் கலந்து வந்து கலந்துக்கணும். அதான் நம்ம கட்சியினுடைய எல்லா வளர்ச்சியும் நீங்க திரும்பி பார்க்க வைக்கிறோம். அதுக்கு நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த மாநாடு தான் முக்கியம் என்பதை யாரும் மறந்துவிடாது. இல்லாதவருக்கு தலைவர் என்று சொல்லலாம். தலைவர் நில்லட நமது முரசு வெற்றி முரசு என்று கொண்ட முரசுக்கு வாழ்த்து பாருங்கள் என்று கூறி எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையர்களுக்கு உற்சாகமான கலந்துள்ளவர்களுக்கு பொதுமக்களுக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அலுவலகம் தெரிவித்துக் கொள்கிறார். உடனடியாக தேர்தல் நேரத்தில் நான் ஒரு ஊரா வருவேன், எல்லாரும் சந்திப்பேன். இந்த கோரிக்கைகள் அத்தனையும் நிச்சயமாக நான் இந்த முறை நிறைவேற்றி தொகுதி முரசு சின்னம் சென்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. கேப்டன் பெருமா நம்ம கூட இருக்காரு, நம்புங்க. சரியா? அவர் போனே அடிக்கலையே, எடுக்க மாட்டாங்கப்பா. சரிப்பா, நான் பேசுறேன். அந்நியர்
அந்நியார் கேப்டன் 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 அந்நியார் 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 தங்கள் வருங்கால புரட்சி தலைவரை தங்கள் வருங்கால புரட்சி தலைவரை அந்நியார் 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 கேப்டன் 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 அந்நியார் 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 கேப்டன் அந்நியார் கேப்டன் அந்நியார் கேப்டன் அந்நியார் கேப்டன் எங்கள் வருங்கால பயிற்சியை ஹலோ பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன் இன்றைக்கு சூளகிரியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்களுக்கும், கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், நிஜாம் அவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டரணியை சேர்ந்தவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், கேப்டனை தன் உயிரில் கலந்து இருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே உங்கள் அன்னியாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாரையும் இந்த வாட்டி தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்து சந்திக்கிறோம்னா, உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு சொல்லி நம்ம நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து கழக வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வீரநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறது. மாலை நேரங்களில் மக்களை தேடி மக்கள் தலைவர் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய வாகனம் ரத யாத்திரை எல்லா இடத்துக்கும் நேரடியாக வருகிறது. இப்ப நம்ம கிருஷ்ணகிரியில மெயின் மார்க்கெட்ல தலைவர் ரத யாத்திரை வந்துச்சு. நீங்க எல்லாரும் பார்க்கல, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. அது மெயின் டவுன்ல எல்லா ஊருக்கும் வந்துகிட்டு இருக்கு. எல்லா ஏரியாக்கும் நம்ம தலைவருடைய ரதம் உங்களை பார்க்க வருது. அதனால இன்னைக்கு இதே இடத்துல போன முறை ஒரு பொதுக்கூட்டம் நம்ம ஏற்பாடு பண்ணோம். ஆனா ஹெவியா மழை பெஞ்சதுனால பொதுக்கூட்டம் கேன்சல் ஆகி கல்யாண மண்டபத்தில் போய் நம்ம கூட்டத்தை முடிச்சோம். ஞாபகம் இருக்கா? கொடி மட்டும் ஏற்றிட்டு நம்ம மண்டபத்தில் போனோம். இப்ப மீண்டும் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த முறை உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஏன் இதை சொல்றேன்னா, போன வாட்டிய 2011 இந்த ஹேப்பனஹள்ளி தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டியது. ஆனா கூட இருந்த துரோகம், சூழ்ச்சி எல்லாம் சேர்ந்து வீழ்த்திருச்சு. கூட இருந்தவங்க கவுத்தாங்களா இல்ல கூட கவுத்துச்சான்னு தெரியல. கூட கவுத்துருச்சா? ஆனா சிலர் சொல்றாங்க கூட இருந்தவங்க கவுத்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி கூட இருக்கிறவங்களும் கவுக்க கூடாது, கூடையும் கவுக்க கூடாது. சரியா? முரசு வென்றது என்ற ஒரு சரித்திரத்தை தான் ஹேப்பனஹள்ளியில நீங்க தரணும். தருவீங்களா? தேர்தல் அறிவித்தவுடன் நீங்கள் அனைவரும் விரும்புகின்ற ஒரு மகத்தான கூட்டணியோடு, நமது வேட்பாளரோடு ஒவ்வொரு ஊரா வந்து உங்களை சந்திச்சு வாக்குறுதிகளை கொடுத்து, கடந்த முறை நாம் இழந்த ஹேப்பனஹள்ளி தொகுதியை உங்கள் அத்தனை பேர் ஆதரவோடு வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில்
நாம் உறுதிமொழி எடுப்போம். நிச்சயமாக கொடுக்கும் வாக்குறுதிகளை முன்னின்று உங்களுக்கு நடத்தி தருவோம் என்பதையும் நான் சொல்றேன். தலைவர் பிறந்தநாள் ஆகஸ்ட் 25 வருது. எல்லாருமே இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற வகையில தலைவருடைய பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுக்க நாம கொண்டாடுறோம். 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22 கேப்டன் பிரபாகரன் படம் திரையிடப்படுகிறது. உலகம் முழுவதும் 22ஆம் தேதி தலைவர் படம் வருது. தலைவர் மறுபடியும் நீங்க எல்லாம் போய் ஸ்கிரீன்ல பாருங்க. ரெடியா இருக்கீங்களா? சந்தோஷம். அதுக்கு அடுத்தது ஒண்ணு வருது. என்ன? ஜனவரி 9 தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே நம்ம தேமுதிகவை திரும்பி பார்க்க வைக்கணும். கடலூர்ல கடல் அலையா இல்ல தேமுதிகவின் தலை அலையான்னு சொல்ற அளவு மதுரை மாநாட்டை முறியடித்த தேமுதிகவின் கடலூர் மாநாடு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தலைவர் சரித்திரத்தை முறியடிக்க நீங்க யாருமே உலகத்துல போலக்கல. அதனால தேமுதிகனுக்கு நிகர் தேமுதிக தான். அதனால நீங்க எல்லாரும் மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கணும். மாபெரும் வெற்றி. அந்த மாநாட்டில் நாம இந்த 2026க்கான தேர்தலை உறுதி செய்வோம் என்று உங்களுக்கு சொல்றேன். அதனால முடிஞ்சதா இருக்கட்டும். இனி நல்லவை நல்லவையாக இருக்கட்டும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2.0 ஸ்டார்ட் ஆகிறது. தேர்தலுக்கான கவுண்ட் டவுன் இன்றிலிருந்தே ஹேப்பனாலியில் தொடங்கிவிட்டது என்பதை நான் உங்களுக்கு எல்லோருக்குமே சொல்றேன். அதனால இன்னும் இருக்கின்ற 9 மாசம் அயராது உழைக்கணும். நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்த தொகுதியை நாம் வென்றெடுப்போம் என்று நாம் அனைவரும் உறுதிமொழி எடுப்போம். அது முடிஞ்ச உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இங்க இருக்கிற நீங்க எத்தனை பேரு கவுன்சிலரா வரப்போறீங்களோ, ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மேன் என்று நிறைய பதவிகள் தேடி வர இருக்கிறது. எனவே எல்லாருமாக சேர்ந்து பூத் கமிட்டியும் BL2 முடிச்சு கொடுக்கும் போது கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே திமுக அதிமுகவுக்கு அப்புறம் அங்கீகரிக்கப்பட்டு கட்சி தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி அமைச்ச ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற வரலாற்றை நாம் உருவாக்கணும். அதன் மூலம் வெற்றி காணணும் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால தலைவர் இன்னைக்கு தெய்வமா இருக்கார். நம்ம தலைவர் எங்கேயுமே போல நம்ம கூட தான் இருக்கார். கருடரா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் நம்புங்க. இன்னைக்கு வரலட்சுமி விரதம் பௌர்ணமி, ஆனா நிலவே தெரியல, மேகங்கள் மூடி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல என் தாய் குலங்களுக்கு மெயினா உங்க அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு விருதுகளை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் அமையணும். வருங்கால தமிழகம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு நல்ல தமிழகமாக இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எனவே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் வருவோம். தேர்தல் நேரம் வரும்போது அனைத்து கிராமங்களுக்கும் செல்வோம் என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கொட்ட முரசு சின்னத்திற்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியா? நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் வந்து உங்களை சந்திப்பேன் என்று உங்கள் அனைவரிடமும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு முதல் கட்ட பயணமாக வந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் இந்த கோயிலுக்கு வந்தனாலே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு பௌர்ணமி, வரலட்சுமி நோம்பு, 3வது வெள்ளிக்கிழமை, எல்லா நல்ல நாள் சேர்ந்து வந்த நாள். நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம முருகேசன் வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஆலைகளை தரம் உயர்த்தி தரப்படும். இப்பகுதியில எஸ்சி எஸ்டி மக்கள் மயான வசதி கூட இல்லாம கஷ்டப்படுற ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உறுதியான தேர்தல் வரும்பொழுது நீங்கள் விரும்புகின்ற ஒரு மகத்தான கூட்டணி அமைச்சுதான் வருவோம். அப்போ வந்து இந்த தொகுதியை வென்றெடுத்து மக்கள் தேவையை அத்தனையும் நிச்சயம் நிறைவேற்றுவோம். இப்பகுதியில பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம் இங்கு காலையில நான் வந்தேன், அந்த கோவில் தான். உண்மையிலே நான் சொல்றேன் பாரு, எத்தனையோ கோயில் போயிருக்க, உண்மையிலே பவர்ஃபுல் கோயில். புகை மாதிரி இருந்துச்சு, புகைக்குள்ள நான் தவழ்ந்துதான் போனேன். உண்மையிலே காசி விஸ்வநாதர நேரடியா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த ஊர்ல நீங்க எல்லாம் இருக்கிறது கொடுத்து வச்சவங்க நீங்க எல்லாரும் சாமிய பாருங்க, பிரார்த்தனை வைங்க. உண்மையிலே நல்ல கோயில். அதை பார்த்தத உண்மையிலே நான் மகிழ்ச்சி. அதே மாதிரி இங்க சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நம்ம சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆண்டது தமிழ்நாடு தெரியுமா உங்களுக்கு? சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் ஆண்ட பூமி இந்த பூமி. ஆனா எந்த தலைவருக்கோ, எந்த ராஜாக்கோ, எந்த முதலமைச்சருக்கோ மக்கள் வந்து ஒரு தேர பரிசா வழங்கினத வரலாறே இல்லை. புரியுதா? அந்த வரலாறு படிச்ச ஒரே தலைவர் நமது புரட்சி கலைஞர். கேப்டனுக்கு இலங்கை மக்கள் பரிசாக கொடுத்த அந்த தேர் கேப்டன் ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்களை நோக்கி மக்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார்களா? இது சரித்திரம். இது உண்மையிலேயே சரித்திரம். அவர் வாழ்ந்த காலம் நல்லவரா புனிதரா வாழ்ந்தார். இப்ப தெய்வமா இருக்கார் நம்ம கூட தான். தலைவருடைய பேரு புகழ் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை யாராலையும் அழைக்க முடியாது. தலைவருடைய பேரு புகழ் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பரவி. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? சென்னைக்கு வராதவர் மட்டும் கை தூக்குங்க. கேப்டன் ஆலயத்துக்கு வராதவர்கள் மட்டும் கை தூக்குங்க. தாய் குலங்கள் வரல. நீங்களாம் வந்தீங்களா? வரலையா? வரல. நான் நீங்கெல்லாம் வரணும். எப்போ நம்ம கிராமத்துல ஏடா இருக்கிறோம், விவசாயம் பார்க்கிறோம். ஒரு நாள் வாங்க சென்னைக்கு, தப்பு ஒண்ணு இல்ல. எங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறது, நிர்வாகி இருக்காங்க. இன்னைக்கு ஆடி 3வது வெள்ளி 10 பஸ் நிறைந்த இன்னைக்கு பெண்கள் வந்திருக்காங்க தலைவர் கோயில். சரிங்களா? ஏன் இதை சொல்றேன்னா அவ்வளவு விரும்பி வராங்க, பிரார்த்தனை வைக்கிறாங்க. பிரார்த்தனை ஜெயிச்சுதான் சொல்றாங்க. அவ்வளவு ஜனங்க இன்னைக்கு தலைவரை பார்க்க வந்துட்டு இருக்காங்க. இது எந்த தலைவருக்கும் உலக நாட்டில் கூட யாருக்குமே அமையாத ஒரு வரலாறு. அது காரணம் என்ன தெரியுமா? தலைவர் மக்களை உண்மையா நேசிச்சாரு. மக்கள் இன்னைக்கு தலைவரை உண்மையாக நேசிக்கிறாங்க.
சரித்திரம் அவரை உண்மையாக நேர்த்து செல்வதால்தான் இன்னைக்கு சரித்திரம் படைத்திருக்கிறார் நம்ம கேப்டன். ஒரு மனிதர் எப்படி வாழ்ந்தாலும் அந்த சரித்திரம் அவருடைய இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவருக்கும் கூடாத ஒரு கூட்டம் நாட்களை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தலைவரை தரிசி சென்றுதான் இருக்காங்க. நம்ம வந்து ஐயப்ப சாமியை தான் அன்னதான பிரபுன்னு சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாடுல இந்தியாவில உலகமே தலைவர் அன்னதான பிரபு என்று அழைக்கிறாங்கன்னா சொல்றார், நீ யாருக்கு தலைவர் நம்ம கூட இருக்கா தெய்வமாக உறுதியாக சொல்லுவாங்க. உங்களை பார்க்க நான் வந்தவுடன் பாருங்க. ஆனால் நம்மளை சுத்தப்பட நம்ம போனவர்கள் தூரம் வரும். ஏன்னா வருத்தமாகவானே தெரியும். அதனால இன்னைக்கு இந்த ஹேப்பர அடியில உங்க எல்லாரும் ஒன்றிய நகர நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், வியாபார பெருமக்கள் கேப்டனை தெய்வமாக ரத்தத்திலே கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீண்டும் நிச்சயமா போன தேர்தலையே ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதி கொஞ்சம் வாக்குல இந்த தொகுதியை இழந்துள்ளோம். 2011 7 தலைவர் கேட்டார் குடியரசு கூட்டு. அப்ப சொன்னாரு தலைவர் கூட இருந்தாலும் கவுண்டாங்களா இல்ல கூட கவுண்டா கேட்டார். அப்போ உடம்புமாயே கூட சின்ன ஆமா கேட்கக்கூடிய அவர் ஒரு கூட அப்படின்னு ஜெயிக்க விட்டாங்க பண்ணிட்டு அது மட்டும் இல்லை கூட இருந்த துரோகிகள் அவரை தோன்றுட்டாங்க. அதனால துரோகிகளுக்காக பிடிச்சது உண்மை விசுவாசிகளை நான் இப்போது இன்னைக்கு உண்மை விசுவாசிகளாக தலைவர் தொண்டர்களாக மக்கள் ஆதரவோடு மக்கள் விரும்பும் ஒரு கட்சியாக கோரிக்கை கட்சியாக நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். தேர்தல் வரும்போது மீண்டும் வருவோம். உங்கள் அனைவரையும் கிராமம் கிராமமாக வருவோம். அப்போ ஒரு மகத்தான கூட்டணி மக்கள் விரும்பும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.